ஜெய ஜெய சங்கர ஜனகல்யாண் பிஎம்எஸ் பழனிசாமிஜி. ஜனகல்யாண் மாநில அளவிலான பயிற்சி முகாம் லலித் ஆனந்த ஆசிரமத்தில் பாலாற்றங்கரையில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. அதில் கோவை மாவட்டத்தின் சார்பாக நான் கலந்து கொண்டேன். அந்த சிறப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அங்கே முழுமையாக இருந்து எங்களுக்கு பயிற்சி கொடுப்பார், வழிநடத்துவார். பெரிய பெரிய முக்கியமான அறிஞர்கள், தவசீலர்களெல்லாம் வந்து உரையாற்றினார்கள். அதற்கு பிறகு அங்கே கோயம்புத்தூர் வரும்போதெல்லாம் அவருடன் முழுமையாக இருக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைத்தது. அப்போது விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பாலப்பிரிவா அவர் மிகவும் என் மீது பார்வை கொண்டவர். அப்பப்போ காஞ்சிபுரம் போகும்போதெல்லாம் அங்கே மடத்தில் அம்பாளை தரிசனம் செய்வதோடு இரு பெரியவங்களையும் தரிசனம் செய்வேன். ஜெயேந்திர சுவாமிகளை தரிசனம் செய்த பின்பு பாலப்பிரிவா அவங்களை தரிசனம் செய்வதற்காக காத்திருந்த போது அவர் பூஜையில் இருந்தார், சந்திரமலவிசு பூஜை. ஆனால் என்னை பார்த்துட்டாரு. அப்புறம் அதற்கு பிறகு ஒரு அரை மணி நேரமாக பூஜை முடிக்கிறதுனால எல்லா பக்கம் போய் தரிசனம் பண்ணிட்டு அவரை பார்க்க போகும்போது பிரச்சாரகா தேடிண்டே இருந்த அப்படின்னு சொன்னது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருந்தது. அதன் பிறகு சேத்பட் காரியத்தில் நாசகார தீவிரவாதிகள் குண்டு வெடித்து அது புதுப்பிக்கப்பட்டு அது திருப்பலா நடைபெற்றது. ஆச்சாரியார்கள், பெரியவங்க, மண்டாதிபதிகளெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார். கோவை மாவட்டத்தில் பேரூரார் எனும் தவத்தில் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவங்க அங்கே தரிசனம் செய்தபோது அவர் சொன்னார், தொண்டர் அப்படின்னு சொன்னது மிகவும் உயரிய பெருமை கொடுக்கின்ற வகையில் இருந்தது. அப்படி இதுதான் நமக்கு இந்த வாழ்க்கையில் இந்த ஆயுளில் கிடைத்த பேர் என மகிழ்ந்தேன். அரகர சங்கர ஜெய சங்கர ஜெய் ஸ்ரீராம். விஸ்வகுரு பாரதம்.